கேரள மாநிலம் மூணாறு கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் மூலக்கடை பள்ளிவாசல் பகுதியில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் சிவசபாபதி, தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது? மக்கள் என்ன சொல்றாங்க? விவரங்களை பதிவு செய்யுங்க. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் இருக்கிற அந்த மூணாறு பகுதி, இங்க பாத்தீங்கன்னா கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையின் விரிவாக்க பணி நடந்துகிட்டு இருக்கு. இந்த விரிவாக்க பணிக்காக பாத்தீங்கன்னா அதிக அளவு மண்கள் எடுக்கப்படுறதுனால இந்த நிலச்சரிவு ஏற்படுது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்ததோடு ஒரு 10 வீடுகள் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருச்சு. இந்நிலையில பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த மூலக்கடை பள்ளிவாசல் பகுதியில திருப்பி விட்டுருந்தாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த சாலை விரிவாக்க பணி நடந்துகிட்டு இருக்கிறதுனால நேற்று இரவு பாத்தீங்கன்னா திடீரென ஒரு பகுதியில மண் சரிவு ஏற்பட்டது. இதனால அப்போதைக்கு பாத்தீங்கன்னா வாகனங்கள் எதுவுமே செல்லாத அளவுக்கு எல்லாத்தையுமே நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. மழையும் தொடர்வதால் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மேலும் நிலச்சரிவு ஏற்படக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. முன்னே ஏற்பட்ட நிலச்சரிவுனால, அதாவது ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லக்கூடிய சாலையை வேறு வழி மாற்றி விடுறப்போ ஒவ்வொரு இடங்கள்லயுமே இது மாதிரி நிலச்சரிவு ஏற்படுறதுனால இங்க இருக்கிற மக்கள் மிகுந்த அச்சத்தோட இருக்காங்க. இது மட்டும் இல்லாம சாலை விரிவாக்க பணி அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் மண் எடுக்கப்படுறதுனால நிலத்தினுடைய உறுதித்தன்மை போறதுனாலதான் இந்த நிலச்சரிவு ஏற்படுது. இதை தடுக்கணும், இதுக்கு முறையான ஒரு விஷயத்தை நெடுஞ்சாலைத்துறையினர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி.